Hello guys, இந்த வீடியோவில் என்ன சம் பார்க்க போகிறோன்னா எக்ஸசைஸ் 19 பேஜ் நம்பர் 11.76 இருக்க சம் தான் பார்க்க போகிறோம். எக்ஸ் லிமிடெட் அப்படின்ற கம்பெனி வந்து முடிவுக்கு வருதான். என்னைக்குன்னா 31 மார்ச் 2019 அதுக்கான பேலன்ஸ் ஷீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஷேர் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்ட்லி செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ்லேருந்து செக்யூர்ட் ஆன் பில்டிங்ஸ், அதாச்சும் ஓரளவுக்கு பாதுகாக்கப்பட்ட கிரெடிட்டாஸ் கிட்ட இருந்து அவங்களோட பில்டிங்ஸ்லேருந்து பாதுகாக்கப்பட்ட அமௌண்ட்டு, ஓகேவா. நெக்ஸ்ட்டு அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க 99,790, இதை நம்ம எடுத்துக்க மாட்டோம். ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க 24,200. பேங்க் ஓவர் டிராஃப்ட் வந்து அன்செக்யூர்டாக இருக்கான் 12,000. நெக்ஸ்ட்டு குட்வில் வந்து 50,000, பில்டிங் வந்து 48, அது அசட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க, இதையும் நம்ம எடுத்துக்க மாட்டோம். இப்போது பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்த அசட் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது, அதை வந்து ரீவேல்யூ பண்ணி அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. பில்டிங் வந்து 35,000, மிஷினரி வந்து 51,000, ஸ்டாக் வந்து 39,000, டெப்டாஸ் வந்து 58,500, கேஷ் 2,500. இதை தான் நம்ம எடுத்துக்கணும். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற அசட்டோட வேல்யூ தான் எடுத்துக்கணும். பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்தது நம்ம எடுத்துக்க மாட்டோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பென்சஸ், லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் வந்து 1,000 ருபீஸாம். நெக்ஸ்ட்டு லிக்விடேட்டர்ஸோட ரென்யூமரேஷனை வந்து 2.5% அசட் ரியலைஸ்லேருந்து எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, இன்க்ளூடிங் கேஷையும் சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து 2% வந்து அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ்க்கு கிரெடிட்டர்ஸ் அமௌண்ட்லேருந்து எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அப்போது இதே 2% நம்ம ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ்க்குமே எடுத்துப்போம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளை வந்து லிக்விடேட்டர்ஸோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ சம்குள்ளே போகலாம். லிக்விடேட்டர்ஸோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் டபுள் சைட் ப்ரிப்பேர் பண்ணுவோம், ஒன்று ரெசிப்ட் சைடு, இன்னொன்று வந்து பேமெண்ட் சைடு. ஃபஸ்ட்டு நம்ம ரெசிப்ட் சைட் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா அசட் ரியலைஸ்டு கொடுத்துருக்காங்க. ஸோ டு அசட் ரியலைஸ்ட், அதுக்கு கீழே நிறைய அசட் கொடுத்துருக்காங்கல்ல. ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பில்டிங், நெக்ஸ்ட்டு வந்து மிஷினரி கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு ஸ்டாக் கொடுத்துருக்காங்க, டெப்டாஸ், கேஷ், இந்த அசட்லாம் தான் கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் ஷீட்லேயும் ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அதை வந்து எடுத்துக்கக்கூடாது. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்களா இந்த அசட்டுக்கு எல்லாத்துக்கும், அந்த வேல்யூ தான் நம்ம எப்பயுமே எடுத்துக்கணும். பில்டிங்க்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 35,000 கொடுத்துருக்காங்க. இன்னர் காலமில் போட்டுக்கோங்க, ஆட் பண்ணி நம்ம அவுட்டர் காலமில் காமிச்சிக்கலாம். மிஷினரிக்கு வந்து 51,000 கொடுத்துருக்காங்க. மிஷினரி அப்புறம் ஸ்டாக்குக்கு வந்து 39,000. நெக்ஸ்ட்டு டெப்டாஸ்க்கு வந்து 58,500, கேஷுக்கு வந்து 2,500. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 1,86,000 கிடைக்குது. ரெசிப்ட் சைடு வேறு எதுவுமே அவங்க கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பேமெண்ட் சைட் போடலாம். பேமெண்ட் சைடில் எப்பயும் போல் ஃபஸ்ட்டு பை லீகல் சார்ஜஸ் போட்டு ஐஃபன் போட்டுக்கோங்க, இந்த சம்லேயும் தரல. நெக்ஸ்ட்டு பை லிக்விடேட்டர்ஸ் ரென்யூமரேஷன், இங்கே வந்து ஆன் அசட் ரியலைஸ்டு, ஆன் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ், நெக்ஸ்ட்டு ஆன் அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ். அசட் ரியலைஸ்டு வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணி ஒரு அமௌண்ட் கிடச்சிச்சுல, எல்லா அசட்டையும் அந்த அமௌண்ட் 1,86,000 இன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னா 2.5% கொடுத்துருக்காங்க பை 100. இதை நம்ம கேல்குலேட் பண்ணோன்னா நம்மளுக்கு 4,650 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ் அமௌண்ட் வந்து 24,200 கொஷினில் கொடுத்துருக்காங்க. அதோட பர்சன்டேஜ் வந்து அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜோ அதே தான் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ்க்குமே. ஸோ 2% கொடுத்துருக்காங்க, 2/100. இதை நம்ம கேல்குலேட் பண்ணோன்னா நம்மளுக்கு 484 ருபீஸ் கிடைக்கும். அன்செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது, லாஸ்ட்டாக தான் கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்களா, பை லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ். லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் வந்து 1,000 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ், இதோட அமௌண்ட் வந்து 24,200 பை செக்யூர்ட் ஆன் பில்டிங்ஸ். இதை வந்து நம்ம ஏன் எடுத்தோன்னா அங்கே பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்துருந்தாங்களா கொஷினில் இதுமே வந்து ஓரளவுக்கு பாதுகாக்கப்பட்ட கிரெடிட்டர்ஸ் கிட்ட இருக்கிற பில்டிங்ஸில் வந்து நம்ம பில்டிங்ஸை வந்து பாதுகாத்துருக்கோம் அப்படின்ட்டு அந்த அமௌண்ட்டை. ஸோ அதை வந்து நம்ம பேமெண்ட் சைட் போடணும்.
ஏதோ பில்டிங்ஸோட அமௌண்ட் வந்து நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருந்தாங்களா அந்த அமௌண்ட்டை தான் போடணும். ஏன்னா பார்ட்லி ஓரளவுக்கு தான் வந்து செக்யூர் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்க அமௌண்ட் தான் போடுவோம். செக்யூர்ட் ஆன் பில்டிங்ஸோட அமௌண்ட் எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் 35,000. நெக்ஸ்ட்டு வந்து என்ன கண்டுபிடிப்போம், அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ் கண்டுபிடிப்போம் பை அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம், பேமெண்ட் சைடு இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ரெசிப்ட் சைடோட மைனஸ் பண்ணிக்க போகிறோம். ஒர்க்கிங் நோட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பேமெண்ட் சைடு எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 65,334 rupees கிடைக்கும். மைனஸ் ரெசிப்ட் சைடு ஆட் பண்ணோன்னா 1,86,000 கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா 1,20,666 rupees கிடைக்கும். இதோட தான் நம்ம பர்சன்டேஜை கேல்குலேட் பண்ண போகிறோம். எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்க, 2%. ஸோ 2/102. எப்பயுமே அன்செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸ்க்கு மட்டும் 100 + அதோட பர்சன்டேஜை ஆட் பண்ணி கீழே போடுங்க, இல்லைனா ஆன்சர் தப்பாக வந்துடும். இப்போ இதை நம்ம கேல்குலேட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 2,366 rupees கிடைக்கும். இதை எடுத்துகிட்டு போய் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 2,366 rupees. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 7,500 rupees கிடைக்கும். இப்போ பேமெண்ட் சைடு எல்லாமே கிடச்சிச்சு. அது திரும்ப பேமெண்ட் சைடு இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ரெசிப்ட் சைடோட மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸோட வேல்யூ கிடச்சிடும். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். பேமெண்ட் சைடு ஆட் பண்ணால் எனக்கு வந்து 67,700 கிடைக்குது. மைனஸ் ரெசிப்ட் சைடு 1,86,000 இருக்குது. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா 1,18,300 கிடைக்குது. இதை எடுத்துகிட்டு போய் இங்கே எழுதிக்கலாம். அன்செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸில் 1,18,300 இதை பாக்ஸ் போட்டு காமிச்சிக்கோங்க. பேமெண்ட் சைடு நம்ம டோட்டல் பண்ணோன்னா நம்மளுக்கு 1,86,000 கிடைக்குது. இப்போ ரெசிப்ட் சைடு ஆட் பண்ணிக்கலாம். ரெசிப்ட் சைடு அசட் ரியலைஸ்டு மட்டும் தான் இருக்குது. 1,86,000 ஆட் பண்ணோன்னா ரெசிப்ட் சைடு. இப்போ ரெண்டு சைடுமே டேலி ஆகிடுச்சு. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.